உடனே அவர் என்ன பண்ண, அவருடைய மனைவி சொன்னா, சுவாமி நீங்க போய் பக்கத்து ஊர்ல வேலை கேட்டு வேலை செய்து ஏதாவது பொருள் ஈட்டி வாருங்கள், நம்முடைய குழந்தைகளை பசியாற்ற வேண்டும், நாமளும் பசியோடு இருக்கிறோம், கண்டிப்பாக நீங்கள் என்னுடைய வார்த்தையை மதித்து ஒரு வீட்டிலாவது கோபப்படாமல் இருந்து வேலை செய்து விட்டு வர வேண்டும் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கேட்கிறார். சரி அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போறார். பக்கத்தூருக்கு போகணும், ஒரு 10 கிலோமீட்டர் நடக்கணும், இடையில காடெல்லாம் வருது. இந்த காட்டு வழியா நடந்து போய்கிட்டு இருக்காரு. அங்க ஒரு கோயில். அந்த கோயில்ல போய் நின்று அங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்கிறார். அங்க போய் இந்த மாதிரி எனக்கு இவ்வளவு கோபம் வருது, என்னால ஒண்ணுமே பண்ண முடியலையே, நான் என்ன பண்றது, நான் செய்த பாவங்கள் என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப வேண்டுதல் வைக்கிறார். அப்ப வேண்டுதல் வச்ச உடனே அங்க இருக்கக்கூடிய வன தேவதை, தம்பி உன்னுடைய கஷ்டங்களை நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லு. அப்படியா, சரி அப்படின்னு சொல்லி அந்த கொத்தனாரும், என்னுடைய கஷ்டங்களை நீ எப்படி தீர்த்து வைக்க முடியும் அப்படின்னு கேட்கிறார். நீ யாரு, உன்னுடைய குரல் மட்டும்தான் கேட்குது, நான் உன்னை எப்படி நம்புறது, இவ்வளவு கேள்வி கேட்கிறார். அந்த தேவதையும், நீ ஒன்றும் கவலைப்படாத, உன்னுடைய கஷ்டங்களை தீர்த்து வைக்கிறேன், நான் சொல்றதை நீ செய்யணும். சரி அப்படின்னு 2 பேரும் ஒரு வழியா பேசி முடிவுக்கு வராங்க. தேவதை சொல்வதை செய்வதாக கூறுகிறான். அந்த இடத்திலே ஒரு பவழ மல்லிகை, வாசனை தரக்கூடிய பவழ மல்லிகையினுடைய மரம் இருக்கிறது. அதற்கு அடியிலே தோண்டிப்பார், உன்னுடைய கஷ்டங்கள் நிவர்த்தி அடையும். தோண்டி பார்க்கிறார். ஒரு 5 குருணி, அப்பெல்லாம் சொன்னீங்கன்னா அந்த குருணி மரக்கா அந்த கணக்கெல்லாம் சொல்லுவாங்க. இந்த 5 குருணி அளவுக்கு ஒரு 10 கிலோ வச்சுக்கோங்களேன், ஒரு 10 கிலோ அளவுக்கு துவரம்பருப்பு, தங்கத்தில் துவரம்பருப்பு கிடைக்குது. நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு மாதிரியே இருக்கு, ஆனால் அது தங்கம். அது தூக்கி பார்த்தா தான் வெயிட் தெரியும், சாதா துவரம்பருப்புக்கும் அந்த துவரம்பருப்புக்கும். இந்த தங்க துவரம்பருப்பு கிடைச்ச உடனே ஆஹா ஒரே சந்தோஷம் இந்த தொழிலாளிக்கு. இவ்வளவு துவரம்பருப்பு கிடைச்சிருக்குதே, நம்ம என்ன பண்ணலாம், வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் மனைவிகிட்ட கொடுத்து நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி பண்ணிக்கலாம். ஆனால் மனைவி சொன்னது ஞாபகத்துக்கு வருது, கண்டிப்பாக ஒரு நாளாவது ஒருத்தருடையாவது போய் கோபப்படாமல் வேலை செஞ்சுட்டு வரணும். அவன்கிட்ட ஒரு வாக்கு கொடுத்துருக்கான், கண்டிப்பாக நான் போய் வேலை செஞ்சுட்டு வர்றேன் அப்படின்னு. அங்கே கண்டிப்பாக போய் ஆகணும். சரி, பக்கத்து கிராமத்துக்கு போயிட்டு வந்துடுறது அப்படின்னு முடிவு பண்ணான். எடுத்து தோலில் வச்சுட்டு கிளம்புற பொழுது அந்த தேவதை சொன்னிச்சு, பா நான் சொன்னேன் அதே மாதிரி உனக்கு புதையல் கிடைச்சது, இப்பவும் நான் சொல்றதை கேளு, இதுல பாதியை அந்த குழியிலேயே போட்டு மூடி வச்சுட்டு போ, மீதியை நீ எடுத்துக்கோ அப்படின்றது. இல்லை இல்லை, இது மொத்த புதையல் எனக்கு தான் சொந்தம். அவன் அந்த புதையலை கொடுப்பதற்கு மனசு இல்லை. அந்த தேவதையும் பாதி கொடுன்னு கேட்டது. சரி, ஒரு கால்வாசி பாதியாவது கொடுன்னுது. இல்லைப்பா, ஒரு 1 கிலோ அளவுக்காவது கொடுப்பா. எதற்கும் அந்த தொழிலாளி ஒத்துக்கலை. 2 பேருக்கும் ரொம்ப நேரம் வாக்குவாதம் நடந்தது. அப்புறம் ஒரு வழியா அவன் சொன்னான், ஒரு 4 துவரம்பருப்பு அதில் போட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னான். இல்லை, உன்னுடைய நன்மைக்காகத்தான் சொல்கிறேன், நீ அதை செய். கேட்கவே இல்லை. ஒரு 4 துவரம்பருப்பை போட்டு மூடி வச்சுட்டு அவனும் கிளம்பிட்டான். பக்கத்தூருக்கு போனால், மூட்டையை தூக்கிட்டு போனால், போகிற வழியில் அந்த அம்மா ஒரு அம்மாவை கூப்பிட்டு கேட்டுது, தம்பி இந்த ஓடெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி கொடுக்குறியா? ஓகே செய்கிறேன்னா. இது என்னப்பா மூட்டை அப்படின்னு கேட்டது அந்த அம்மா. இல்லைங்க, துவரம்பருப்பு வாங்கிட்டு வர சொன்னிச்சு என்னுடைய மனைவி, துவரம்பருப்பு வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு. சரிப்பா, திண்ணையில் ஓரமாக வச்சுட்டு நீ வேலையை பாரு அப்படின்னது. உடனே அதாவது அந்த காலத்திலலாம் ஒரு பழக்கம் உண்டு இல்லையா, வந்த உடனே டீ கொடுப்பாங்க, காலம்பரை சாப்பாடு போடுவாங்க, மத்தியான சாப்பாடு போடுவாங்க. இதெல்லாம் வேலையாட்களுக்கு அப்போல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க.
வந்தவொடனே அவனுக்கு டீ கொடுத்து சாப்பாட்டை கொடுத்துட்டு நீ போய் வேலையை பாருப்பா, ஈசான மூலையில் ஆரம்பின்னு சொல்லிடுச்சு. அவனும் போய் ஆரம்பிச்சிட்டான். மத்தியானத்துக்கு இந்த இவனுக்கு சமைக்கணும், எல்லாருக்கும் சமைக்கணும், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சமைக்கணும். அப்படி சமைக்க பார்க்குற பொழுது துவரம் பருப்பு அந்த வீட்டில் இல்லை. சரி, துவரம் பருப்பு தான் இவன்கிட்ட இருக்க ஒரு மூட்டை, இவன் மேலே தானே வேலை செய்கிறான், போய் கேட்டு செஞ்சிடலாம் அப்படின்னு போய் குரல் கொடுத்தது. அவன் மேலே உட்காந்துருந்தான், காதில் விழலை. அவன் என்னமோ தலையாட்டினா மாதிரி இருந்தது. இந்த அம்மா சரி கேட்டானா துறைஞ்சி வாங்கி கொடுத்துடலாம், இல்லை அதுக்குள்ளே பணத்தை கொடுத்துருவோன்னு சொல்லி வந்து இந்த மூட்டையை பிரித்து பார்த்துது. கையில் அள்ளி பார்த்தா வெயிட்டாக இருக்குது. இது என்னடா இது, தங்கத்தில் துவரம் பருப்பு. சரி அப்படியே எடுத்துகிட்டு போய் உள்ளார வச்சிருவோன்னு சொல்லி அப்படியே எடுத்துகிட்டு போய் உள்ளார வச்சிருச்சு. வச்சுட்டு என்ன பண்ணுச்சு, அதே அளவுக்கு ஒரிஜினல் துவரம் பருப்பை வாங்கி வச்சிருச்சு. ஒரிஜினல் துவரம் பருப்பு உடனே கடைக்கு போய் ஒரிஜினல் துவரம் பருப்பு வாங்கிட்டு வந்து வச்சிருச்சு. இவனுக்கு மத்தியானம் சமைச்சு சாப்பாடு போட்டுது. இறங்குனா சாப்பிட்டா மேலே ஏறி திரும்ப வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா இன்றைக்கி வேலை செஞ்சு காசு பொண்டாட்டிகிட்ட நான் சம்பாதிச்சு காசு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன்னா கண்டிப்பாக இன்றைக்கி எடுத்துகிட்டு போகணும், நான் என் பொண்டாட்டிக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். அந்த கனவில் அவன் இருக்கிறான். வேலையும் கிடச்சிருச்சு, தங்கமும் கிடச்சிருச்சு. வேலையை சீக்கிரம் முடிச்சுட்டு நம்ம வீட்டில் போய் பொண்டாட்டிகிட்ட வேலையை முடிச்சுட்டு இந்த தங்கத்தோடு வந்திருக்கிறேன் பாருன்னு சொல்லி சந்தோஷப்படுத்தணும் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி அவன் சந்தோஷத்தில் இருந்தான். கடகடன்னு போனால் சாயங்காலம் வரைக்கும் வேலை செஞ்சான். பொழுது சாய்ந்தது. இப்போல்லாம் அவர் கணக்கு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் மறைகின்ற நேரத்துக்கு மேலேருந்து கீழே இறங்குவாங்க வேலை முடித்தவங்க. பொழுது சாய்ந்த உடனே அவன் கீழே இறங்கி வந்தான். வேலையெல்லாம் முடிச்சிட்டம்மா அப்படின்னு. சரிப்பா, எவ்வளவு கூலி? இப்போ பொண்டாட்டி சொல்லியிருக்கிறா, சண்டை போடாமல் என்ன கூலி கொடுக்குறாங்களோ வாங்கிட்டு வா, நமக்கு அப்போ தான் அந்த இடத்துல திரும்ப வேலை கிடைக்கும் அப்படின்னு. சரிப்பா, நாளைக்கு நீ வரா மாதிரி இருக்குமேப்பா, எப்படிப்பா அப்படின்னா, இல்லை நான் வந்து கண்டிப்பாக செஞ்சு தரேங்க, பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் பண்ணி தரேன்னு சொல்லி அழகாக கூலியை வாங்கின்னு மூட்டையை தூக்கி தோலில் வச்சுன்னு அவன் நடந்து வந்துக்கினே இருந்துட்டான். ஏன்னா மூட்டையை யாரா பிரிச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, யாரா பிடிங்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயம். நேராக வந்துட்டான். அந்த கோயில் வழியாக வரும்போது அந்த கோயிலுக்கிட்ட வரும்பொழுது வந்து